விகே சேனல் தமிழன் ட்ரெண்டிங் உங்களை வரவேற்கிறது. இந்த குப்பைகளை இது மாதிரி வீட்டில் சேர்த்து வைக்கிறனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீட்டிற்கு குப்பைகள் நம்ம வாங்கும் பொருள் இருந்து தாங்க வருது. அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம கடைக்கு போகும்போதே ஒரு துணிப்பையை கொண்டு போயிட்டிங்கன்னா தேவையில்லாத பிளாஸ்டிக் கவர்லாம் நம்ம வீட்டில் சேர்றதை தவிர்க்கலாம். குப்பையை தவிர்க்கிறது மூலமாக பாதி குப்பையை வீட்டுக்கு வராமலே நம்ம தவிர்க்கலாம். அடுத்ததுங்க, இந்த பழைய பேப்பர் மற்றும் அட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதம் ஒரு முறை அப்புறப்படுத்துங்க. அப்போ தாங்க அது சிறந்ததாக இருக்கும். அடுத்து சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் வீட்டில் வச்சுருக்காங்க, நாளைக்கு தேவைப்படும்னு. அது எப்போவுமே தேவைப்படுறதில்ல. 6 மாதத்துக்கு ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தலைன்னா அது என்ன பண்ணிடுங்க, தூக்கி போட்டுருங்க. ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொருட்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்காதீங்க. அதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இது மாதிரி தேவையில்லாத குப்பைகளை அகற்றுங்க. அப்போ தான் நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். தேங்க்யூ.